மிகவும் ஆனந்தப்படுவாள். அண்ணன் எப்பொழுது வருவார் வருவார் என்று என் தங்கை என் வருகிறார் என்று காத்திருப்பாள். குளக்கரைக்கு சென்ற தங்கை புதுநலத்தோடு எனக்காக காத்திருப்பாள். சென்று சந்தித்து கலைக்கல்வி நான் வழி தவறி நடந்தாலே என் உடல் பிறந்தான் நான் தாங்க மாட்டாரே. இந்த கலைச்செல்வி நான் முறையே தவறி பாதை மாறி நிற்கின்றேன் ஐயா. ஒருவேளை நான் கற்பையே இருந்து விட்டேன் என்று என்னுடைய அண்ணனுக்கு தெரிந்தால் இமயமலையே சரிந்து போல் சரிந்து விடுவேன். என் வாழ்க்கையை சந்தேகத்தை முடித்து விட்டதப்பா. நான் என்ன செய்வேன் இறைவா? சந்தேகம் இறந்து விட்ட
சந்திக்கிறேன். வெள்ளிக்கிழமை திருமணம் என்று பரிசு போட்டு விட்டு வந்திருக்கேன். அம்மா, நான் நீண்ட நாட்களாக கண்ட கனவு இன்று படைக்கப்பட்டு விட்டால் என் உலகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுவும் தவிர உன்னுடைய திருமணத்தை இந்த ஊரிலே மெச்சப்பட்டு நடத்தி காட்டப் போகிறேன். ஆகையால் உன் திருமணத்துக்கு யார் யார் எல்லாம் வரவழைக்க தெரியுமா? யார் யாரெல்லாம் சொல்லட்டுமா? காமாட்சி மீனாட்சி தெரியுமா? நம்முடைய சொந்தங்களை எல்லாம் வர வைத்து உன்னுடைய திருமண ஏற்பாடுகள் எப்படி எல்லாம்
அதான பார்த்தேன். இப்படி வா, இப்படியாக சொந்த மன்னங்களோடு திருமணத்தை முடித்துக் கொண்டு நீ பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு செல்வாய். 10 மாதம் கழிவுள்ளதா உண்மையாகத்தான். அதன் பிறகு என்ன நடக்கும்? என்ன நடக்கும் அது கூட தெரியாதா? தெரியும். தெரியாத மாதிரி நடிக்குது. தெரியலையா? சொல்லு. 10 மாதம் கழிந்த பிறகு என் தங்கச்சிக்கு 10 என்னமா இது? பண்டதிலிருந்து நான் மட்டும் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறது தவிர உன் முகத்தில் வளர்ச்சி என்பதை காணப்படவில்லையே. ஏம்மா, நான் இங்கிருந்து செல்லும் போது கூட உன் சம்மதம் பெற்றுத்தானே ஆத்தூருக்கு சென்று வந்தேன். சத்தியமாக அப்படி இருக்கும். ஒருவேளை உனக்கு அத்தை மகன் சேகரை பிடிக்கவில்லையா? அண்ணன் விருப்பத்துக்காக அத்தை மகனை மனதாக வேண்டும் என்று கவலைப்படுவாயா? அம்மா, உனக்கு அத்தை மகன் சேகரை பிடிக்கவில்லை என்று சொல்லுமா. நீ வேறு யாரையாவது காதலிக்கிறாயா? சொல்கிற செல்வி. நான் உன்னுடைய தங்க என்ன ஒரு நான் பாதை மாறி செல்ல மாட்டேன். அப்படின்றால் எப்பொழுதும் தாமரை மலர் போன்று பூத்து குலுக வேண்டிய உன் திருமுகம் இப்படி கசக்கி எரியப்பட்ட மகளை போல் காணப்படுகிறது. திருமண நாளை குறித்து வந்த உடனே அண்ணா எனக்கு எப்பொழுது திருமணம் என்று ஓடி வந்து கட்டி தழுவி கொள்ள முடியும் கலைகள் இப்படி பெட்டி பாம்பாய் அடங்கி கிடக்கிறது என்றால் இங்கு என்னமோ நடந்திருக்கிறது. அதை இந்த அண்ணனுக்கு கூற மறுக்கின்றார். அப்படி என்றால் மாதத்தில் ஏதாவது குறை கண்டுபிடித்து விட்டாயா? என்ன இந்த ஏழை அண்ணனால் என்ன சாதிக்க முடியும் இருக்கிறாயா? ஏன் இப்படி மனத்துடன் இருக்கிறாய்? என்ன பண்ணுறது? நான் சொல்ல துடிக்கிறேன், ஆனால் என்னால் சொல்ல முடியவில்லை. ஏமா அப்படி சொல்றேன்? இந்த பாவி நான் வாழ துடிக்கிறேன், என்னால் நிம்மதியாக வாழுவது இல்லை. என்னம்மா? உன் தங்கையின் வாழ்க்கையை வளர்ப்பற செய்வேன் என்று என் கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தால் நடந்த உண்மை அனைத்தும் சொல்கிறேன். அம்மா, இங்கு என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை, உன் வாழ்க்கையை நான் மலர செய்ய இது சத்தியம். என்ன நடந்தது? தங்களிடம் பற்றி நான் பொத்தாமரை குளத்துக்கு சென்றேன் அல்லவா? ஆமா. அங்க இந்த நாட்டு இளவரசர் வந்தார். என்ன? இந்நாட்டு இளவரசர் குளக்கரைக்கு வந்தார். சரி, அவர் வந்ததில்லை. ஏமா அவர் என்னிடத்தில் தாகாதவர். இந்நாட்டு இளவரசர் குளக்கரைக்கு வந்ததும் இல்லாமல் உன்னிடத்து தகாதவர்கள் நீ வேண்டாம் என்று அடுத்த வார்த்தை கூறியிருந்தால் அவர் சென்றிருக்க போகிறார். நான் வேண்டாம் என்று 1000 வரை எடுத்து கூறி நான் எவ்வளவு தடுத்து நிறுத்தியோ. என்னாச்சுமா? கேட்காமல் ஒரு பரிசு ஒன்று தந்தார். என்ன பரிசு? இந்த கலைச்செல்வி வாழ்விலே மறக்க முடியாத பரிசு. மறக்க முடியாத பரிசு. நான் சாக வந்த பரிசு என்னால் கனவில் கூட மறக்க முடியாது. என்னமா சொல்ற? அப்பேற்பட்ட பரிசு என்ன பரிசு? என்ன? அந்த பாவி என் கற்பையை அழித்து எது நடக்க கூடாததற்காக உன்னை இத்தனை காலம் அரும்பாடுபட்டு பொத்தி பொத்தி வளர்த்தேனோ. கற்பை நான் ஏந்திருக்கேன் அண்ணா, நான் கசங்கிய மலராகி விட்டேன் அண்ணா என்று கண்ணீர் வடித்திருக்கிறாயே. அடுத்த வாரம் உனக்கும் அத்தை மகனுக்கும் திருமணம் என்று பரிசம் போட்டுவிட்டு நான் பலவித கனவோடு ஓடோடி வந்தேனே. நான் கண்ட கனவெல்லாம் மண்ணோடு மண்ணாகி விட்டதா? நான் கட்டிய மணக்கோட்டை மண்கோட்டையாக மாறிவிட்டதா? அம்மா,